அரச வெசாக் விழாவை முன்னிட்டு இன்று முதல் மூடப்படும் இடங்கள் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். எந்நாட்டின் அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் எமது சுய கௌரவத்தை பாதுகாத்து சுயாதிபத்தியத்துடன் முடிவுகளை எடுக்க வேண்டும். அலி சப்ரி தெரிவிப்பு. அனுராதபுரம் சிறுமி விவகாரம் சட்டத்தை மீறும் பிக்குகளும் தப்ப முடியாது. அமைச்சர் நலிந்த எச்சரிக்கை. திருகோணமலையை மையப்படுத்திய புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்குவதன் ஊடாக உண்மையான பொருளாதார பலனை அடையலாம். சம்பிக்க ரணவக்க. இந்திரா காந்திக்கு இலங்கை ஆட்சியாளர் மீது ஏற்பட்ட சந்தேகமே புலிகளுக்கு பயிற்சி வழங்க காரணம். GL பீரிஸ். யாழ்ப்பாணம் உயர் பாதுகாப்பு வலய காணிகளை மிக விரைவில் விடுவிக்க நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரி சுரேசாலே, மஹிந்த, பசீல் கோட்டா நேரடி வழிகாட்டிகள். ஜனபலய அமைப்பு. வேட்புமனுவில் பெண்கள் இளைஞர்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம். சுமந்திரன். டிக்கோயா இரட்டைக்குழி சந்தேக நபர் தப்பியோட்டம். அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பித்த பிறகும் தாக்குதல் நடத்தியவர்களை ஏன் கைது செய்யவில்லை? சுகேஸ்வர பண்டார கேள்வி. யாழ்ப்பாணம் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பெருமளவான காணிகளை விடுவிப்பதற்கு மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் காணி மக்களுக்கு என்பது எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். அந்த காணிகளை விடுவிக்கும் முகமாக உயர்மட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டு காணி விடுவிப்பு தொடர்பில் கள ஆய்வுகளையும் மேற்கொண்டோம். இதில் உடனடியாக விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பாடசாலைகளை விடுவிப்பதற்கான முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. அதேவேளை உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் பிரதான வீதிகளின் சில பகுதிகள் காணப்படுகின்றன. அவற்றை விடுவித்து முழுமையாக வீதிகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் பிரதான வீதிகளின் சில பகுதிகள் காணப்படுகின்றன. அவற்றை விடுவித்து முழுமையாக வீதிகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக விடுவிக்க முடியாத நிலையில் காணப்படும் காணிகள் குறித்து மேலும் ஆராயப்பட்டு எதிர்காலத்தில் விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம். அவ்வாறு விடுவிக்க முடியாத காணிகள் தொடர்பில் காணி உரிமையாளருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அது குறித்து தீர்மானிக்க உள்ளோம். விமான நிலைய விரிவாக்கத்திற்காக எத்தனை ஏக்கர் காணிகள் தேவை என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. அந்த காணிகளை வழங்குவது குறித்து எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளோம். அதேபோல் விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் விவசாய திணைக்கள அதிகாரிகளிடமும் விவரங்களை கோரியுள்ளோம். அந்த தரவுகள் கிடைத்ததும் அக்காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். 2026 ஆண்டிற்கான அரச வெசாக் விழாவை முன்னிட்டு இறைச்சி விற்பனை நிலையங்கள், இறைச்சிக்காக விலங்குகளை கொள்ளும் இடங்கள், பந்தய நிலையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் கேளிக்கை விடுதிகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை வெசாக் வாரம் முழுவதும் குறித்த இடங்களை மூடுமாறு அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை மே மாதம் 30 மற்றும் 31 மற்றும் ஜூன் மாதம் 1 ஆகிய திகதிகளில் நாடு முழுவதும் இறைச்சிக்காக விலங்குகளை கொள்ளும் இடங்கள் மற்றும் இறைச்சி விற்பனை நிலையங்களை மூடுவதற்கும் பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனையை நிறுத்துவதற்கும் பந்தய நிலையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் கேளிக்கை விடுதிகளை மூடுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் குடும்ப சுகாதார சேவை உத்தியோகர்களின் பணி நடவடிக்கைகளுக்காக மோட்டார் சைக்கிள்களை வழங்குவதற்கும் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் உரிய சம்பள உயர்வை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நிர்வாக குடும்ப சுகாதார சேவை உத்தியோகர் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த 275 உத்தியோகர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பு இலங்கை தேசிய வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளி பிரிவு மண்டபத்தில் இவ்விழா நடைபெற்றது. நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மக்களுக்கு கூடுதல் சுமையை கொடுக்காமல் அரசாங்கம் பொருளாதாரத்தை மேலாண்மை செய்து வருவதாக குறிப்பிட்டார். தேசிய சுகாதார அறிவியல் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பில் நாடு முழுவதும் உள்ள 11 பயிற்சி மையங்களில் இப்பயிற்சி நடத்தப்பட உள்ளது. தாய் மற்றும் சேய் சுகாதார மேம்பாடு, சுகாதார கல்வியை வழங்குதல் மற்றும் குடும்ப சுகாதார ஊழியர்களின் களப்பணிகளை கண்காணித்தல் உள்ளிட்ட பொறுப்புகள் இந்த உத்தியோகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இங்கு மேலும் தெரிவித்த அமைச்சர், உலக சுகாதார அமைப்பின் இம்முறை உலக சுகாதார மாநாட்டில் இலங்கையின் சுகாதார சேவைகளுக்கு விசேட அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அதன் பெருமையில் பெரும் பங்கு குடும்ப சுகாதார சேவை உத்தியோகர்களின் அர்ப்பணிப்பால் கிடைத்ததாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட நபர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இதுகுறித்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவ்விடயத்தில் சட்டம் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்படும். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்திற்கு முரணாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் அவர்கள் நாட்டில் உள்ள நடைமுறை சட்டத்திற்கு முரணான வகையில் செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக எவ்வித பாகுபாடுமின்றி நிச்சயம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தற்போதைய சூழலிலும் கூட அவ்வாறு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக எந்த ஒரு தடையுமின்றி சட்ட முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் தொழிலாளி என மிக மோசமாக விமர்சித்தமை மற்றும் அவதூறு பரப்பியமை தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. போலீசார் இதுகுறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போலீஸ் விசாரணைகளின் போது வெளிவரும் உண்மைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்படும். எவ்வாறாயினும் சமூக ஊடகங்களிலோ அல்லது ஏனைய வழிகளிலோ அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் அவதூறு தெரிவிக்கப்பட்டமையால் பாதிக்கப்பட்ட குறித்த சிறுமிக்கும் அவரது தாய் உள்ளடங்கலான ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான மன உளைச்சல்களுக்கும் சமூக பாதிப்புகளுக்கும் அவ்வாறு கருத்து வெளியிட்ட நபர் சட்ட ரீதியாக பொறுப்பு கூற வேண்டும். இதனை மிகச் சாதாரணமான ஒரு விடயமாக கருதி எவரும் இலகுவாக கடந்து சென்றுவிட முடியாது. இச்சம்பவம் மற்றும் அதன் பின்னணி தொடர்பில் இதுவரையிலான காலப்பகுதியில் 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் மிக விரிவான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று போலீசார் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளனர். முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் முன்னேற்ற தன்மைக்கு அமைவாக அடுத்தடுத்த மேலதிக சாட்சிய பதிவுகளும் இடம்பெறும். நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விடயத்தில் முற்றிலும் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும். இலங்கை போலீசாரும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் இதில் முழுமையாக ஈடுபாட்டுடன் ஒருங்கிணைந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது என தெரிவித்தார். வெசாக் பண்டிகை முன்னிட்டு வடக்கில் தன்சல் வழங்குவதற்கும் அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்துள்ளார் என வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வடக்கில் தன்சல் வழங்குவதற்கும் வெசாக் அலங்காரங்களை செய்வதற்கும் அம்மாகாண ஆளுநர் தடை விதித்துள்ளார் என சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு பகிரப்பட்டு வரும் தகவல் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், இது பொய்யான செய்தியாகும். தேசிய சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் இப்படியான போலியான செய்திகளை தயாரித்த நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தால் சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே வதந்திகளை நம்ப வேண்டாம் என நாமும் கோரிக்கை விடுக்கிறோம் என்றார். மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்திற்கு வேட்புமனு தாக்கலின் போது 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளோம் என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு சாதகமான வகையில் இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கு முன்வைத்துள்ள தனிநபர் பிரேரணை அரசாங்கம் நிறைவேற்றலாம் என்றும் தெரிவித்துள்ளார். ராணுவத்தை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை தான் கடுமையாக எதிர்ப்பதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு சபையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த சபையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தேசிய பாதுகாப்பு மற்றும் ராணுவ குறைப்பை கடுமையாக சாடியுள்ளார். தற்போதைய ராணுவ தளபதி நான் இருக்கும் போது மேஜர் தரத்தில் இருந்தவர், பிரதி தளபதி கேப்டனாக இருந்தவர். நான் இருக்கும் போது 2 லட்சம் பேர் ராணுவத்தில் இருந்தனர். இப்போது 1,30,000 பேரே இருக்கின்றனர். எனக்கு கிடைத்த தகவலின்படி தற்போது ராணுவம் அப்படித்தான் இருக்கிறது. இனிவரும் காலங்களில் இந்த ராணுவம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என அரசாங்கம் குறிப்பிடுகிறது. நம் நாட்டுக்கும் அது பொருத்தமற்றது. நான் அதை பொருத்தமானது என்று நினைக்கவில்லை. அனுபவத்தின்படி நம் நாடு எப்போதுமே பாதுகாப்பை தளர்த்தக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்களை கொண்ட ஒரு நாடு ஒரு முறை அல்ல 3 முறை தெற்கிலும் வடக்கிலும் அனைத்து பகுதிகளிலும் பயங்கரவாதம் தலைதூக்கியிருந்தது. அத்தோடு வெளிப்புற தாக்கங்களும் ஏற்படலாம். கடந்த காலங்களில் நமக்கு அப்படியான பிரச்சனைகள் வந்துள்ளன. அதனால் பாதுகாப்பை எவ்வேளையிலும் தளர்த்தாமல் முப்படைகளையும் வலுவாக வைத்திருப்பதுடன் புலனாய்வு பிரிவினரையும் மிக வலுவாக வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இப்போது இருக்கும் ராணுவத்தை பார்த்தால் நான் இருந்த காலத்தில் இருந்த ராணுவம் அல்ல இப்போது இருப்பது. யுத்தம் முடியும் போது மிகவும் வலுவான அனுபவம் மிக்க எந்த ஒரு போரிலும் ஈடுபடக்கூடிய ஒரு ராணுவமே நமக்கு இருந்தது. அந்த ராணுவத்தில் இருந்தவர்களில் இப்போது சுமார் 20% மட்டுமே எஞ்சியிருக்கிறார்கள். மற்றவர்கள் ஓய்வு பெற்று சென்று விட்டார்கள். காலத்தில் போர்க்களத்தில் இருந்த
சார்ஜென்ட்டுகள், கோப்பரல்கள் என்ற அனுபவமிக்கவர்கள் அனைவரும் இப்போது போய்விட்டார்கள். அதனால் ஒரு இராணுவம் என்பது யுத்தம் தொடங்கிய பின்னர் உருவாகக்கூடிய ஒன்றல்ல. அந்த பலவீனத்தின் காரணமாகத்தான் இந்த யுத்தம் இத்தனை வருடங்கள் நீடித்தது. யுத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 24 மணித்தியாலங்களும் எந்த ஒரு பணிக்கும் தயாராக இருக்கும் வகையில் இராணுவம் இருக்க வேண்டும். உலகின் வளர்ந்த நாடுகளில் அப்படித்தான் நடக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் எதிர்கால பொருளாதார முயற்சியை உறுதிப்படுத்த கொழும்பை தாண்டி திருகோணமலையை மையமாக கொண்ட புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்குவதே மிகச்சிறந்த உத்தி. இந்த வழித்தடத்தின் ஊடாக நாட்டின் உண்மையான பொருளாதார பலனை அடைய முடியும் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற அவரது புதிய நூலான எக்கட கெடும நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி பண்டாரநாயக்க குமாரதுங்க, பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், புத்திஜீவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், உலக அரசியல் சதுங்கத்தில் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய வல்லரசுகளின் மூலோபாய வேறுபாடுகளை கவனத்திற்கொண்டு எதிர்கால உலகின் அதிகார போட்டி மிகவும் தீவிரமடைய போகிறது. உலக அரசியல் சதுரங்கத்தில் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய வல்லரசுகளின் மூலோபாய வேறுபாடுகளை கவனத்திற்கொண்டு எதிர்கால உலகின் அதிகார போட்டி மிகவும் தீவிரமடைய போகிறது. 1820ஆம் ஆண்டு வரை உலக பொருளாதாரத்தின் ஈர்ப்பு விசை ஆசியாவிலேயே இருந்தது. அது மீண்டும் ஆசியாவை நோக்கி நகர்கிறது. ரோபர்ட் காப்லனின் மன்சூன் நூலில் குறிப்பிட்டவாறு 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கடல் பிராந்தியமாக இந்திய பெருங்கடல் உருவெடுக்கும் நிலையில் இலங்கை தனது நகர்வுகளை மிகவும் கவனமாக முன்னெடுக்க வேண்டும். கொழும்பை மையமாக கொண்டே அபிவிருத்தியை முன்னெடுக்கும் பழைய முறையை நாம் மாற்ற வேண்டும். கொழும்பு தொடக்கம் யாழ் வரையான நெடுஞ்சாலை திட்டத்திற்கு பதிலாக கொழும்பு, குருநாகல், தம்புள்ளை, ஹபரண ஊடாக திருகோணமலை இணைக்கும் புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்கினால் மட்டுமே நாட்டின் உண்மையான பொருளாதார பலனை அடைய முடியும். திருகோணமலை ஆசியாவுக்கான பிரதான நுழைவாயிலாக மாற்ற வேண்டும். நான் அமைச்சராக இருந்தபோது சம்பந்தன் உள்ளிட்ட வடகிழக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனத்தின் வல்லுநர்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க எடுத்த முயற்சிகள் இன்றும் பொருத்தமானவை. ஆசியான் நாடுகளுடன் நேரடி பொருளாதார பிணைப்பை ஏற்படுத்தி ஏற்றுமதி மற்றும் கைத்தொழில் துறைகளை பலப்படுத்துவதே இலங்கை மீட்கும் ஒரே வழி. 2017ஆம் ஆண்டின் தேசிய பௌதிக திட்டமிடல் மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் முன்வைக்கப்பட்ட கொள்கை விளக்கங்களின் பொருளாதார தர்க்கங்களை இன்று நான் முன்மொழிகின்றேன். இலங்கையின் வெளிவிகார கொள்கை மற்றும் பொருளாதார கட்டமைப்பு குறித்த ஆழமான விவாதங்களையும் அமெரிக்க மற்றும் சீனா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளின் ஏகாதிபத்திய முறைமையை விமர்சிக்கும் உலக அரசியலாக முன்வைத்துள்ள எனது இந்த நூல் வெறும் அரசியல் பதிவல்ல. இது இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு கொள்கை வரைபடம். எனவே வாசகர்கள் இந்த ஆழமான ஆய்வுகளை வாசித்து விவாதிப்பதன் மூலம் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்றார். நாம் அணிசேரா கொள்கை பற்றி பேசினாலும் எதிர்காலத்திற்கு பல்தரப்பு கொள்கை ஒன்றையே நாம் உருவாக்க வேண்டும். அதாவது அனைத்து நாடுகளும் இணக்கமாக செயற்பட வேண்டும். அதேவேளை எந்நாட்டின் அழுத்தங்களுக்கும் அடிப்படையாமல் எமது சுய கௌரவத்தை பாதுகாத்து சுயாதிபத்தியத்துடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிகார அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எழுதிய எக்கடம ஹெடும எனும் நூல் வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம ரீதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய நவீன உலகில் ஒரு நாடு தனித்து இயங்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். ஜானைகள் சண்டையிடும் போது கீழே இருக்கும் பொருட்களை நசுங்கும் என்பது போல நமக்கு எவ்வித தொடர்பு மற்ற மத்திய கிழக்கு நாடுகளின் மோதல்கள் எமது நாட்டின் டாலர் கையிருப்பில் பாரிய தாக்கத்தை செலுத்துகின்றன. எரிபொருள் இறக்குமதி, ஏற்றுமதி சிக்கல்கள் மற்றும் அந்நிய செலாவணி வருமானம் குறைபடுதல் என நாட்டின் ஒவ்வொரு மர்மஸ்தானத்திலும் இந்த சர்வதேச பாதிப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு நாட்டின் வெற்றிகரமான நிர்வாகத்திற்கு தேர்க்க தரிசனமும் தரவுகளை அடிப்படையாக கொண்ட தீர்மானங்களும் அவசியம். 1996ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலக கோப்பையை நாம் வென்றபோது எமது வீரர்களிடமிருந்த நுணுக்கமான திட்டமிடல் மற்றும் கள்ளவியூகமே வெற்றியை தந்தது. அதேபோல 2022இல் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாது என்ற மிக கடினமான ஆனால் தவிர்க்க முடியாத தீர்மானத்தை நாம் எடுத்தோம். உயிர் வாழ்ந்தால் மாத்திரமே கடனை மீளச் செலுத்த முடியும் என்ற தர்க்கத்தின் அடிப்படையில் அது அமைந்தது. தற்போதைய உலக அரசியலில் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் வெளிநாட்டு கொள்கையின் நீட்சியாக செயற்படக்கூடாது. இது மிகவும் அபாயகரமானது. நாம் அணிசேரா கொள்கை பற்றி பேசினாலும் எதிர்காலத்திற்கு பல்தரப்பு கொள்கை ஒன்றையே நாம் உருவாக்க வேண்டும். அதாவது அனைத்து நாடுகளுடனும் இணக்கமாக செயற்பட வேண்டும். அதேவேளை எந்நாட்டின் அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் எமது சுய கௌரவத்தை பாதுகாத்து சுயாதிபத்தியத்துடன் முடிவுகளை எடுக்க வேண்டும்.
அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகள் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணியில் இருப்பதற்கு அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதே முக்கிய காரணமாகும். அதேபோல இலங்கை போன்ற சிறிய நாடுகள் பொருளாதாரம், வெளிநாட்டுக் கொள்கை, பாதுகாப்பு மற்றும் அரச நிர்வாகம் ஆகிய 4 துறைகளிலும் சிறந்த நிபுணர்களை கொண்டு நாட்டை வழிநடத்த வேண்டும். இந்தியாவின் தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் அந்தந்த துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்பதாலேயே அந்த நாடுகள் வெற்றிகரமாக செயல்படுகின்றன. முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க அவர்கள் தனது நூலின் ஊடாக இவ்வாறான ஆழமான சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார கருத்துக்களை எளிய விதத்தில் மக்களிடம் கொண்டு சென்றுள்ளார். இவ்வாறான தரவுகள் சார்ந்த கொள்கை திட்டங்களே நாட்டின் எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை என்றார். முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் இலங்கை ஆட்சியாளர் மீதான சந்தேகமே அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜி.எல். பேரே சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் மேலும் உரையாற்றுகையில், முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடனான உறவு பெரும் விரிசலுக்குள்ளாகி இருந்தது. அதற்கு பிரதான காரணம் அவர் அமெரிக்காவுடன் மிக நெருக்கம் காட்டியமையாகும். ஒரு சிறிய நாடு தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கையாளும் போது எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு திருகோணமலை விவகாரம் ஒரு கசப்பான வரலாற்று பாடமாகும். இந்தியாவின் பிராந்திய பாதுகாப்பை மையமாக கொண்டே அப்போதைய இந்திய தலைமை தீர்மானங்களை எடுத்தது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை பராமரிப்பது தொடர்பான விவகாரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிலையத்தை இலங்கையில் ஸ்தாபிக்கும் முயற்சி போன்றவை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கருதினார். இந்த சந்தேகமே இந்த அரசாங்கம் அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. 2012 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அழுத்தங்கள் மிக தீவிரமானவை. சர்வதேச சமூகம் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் விடுதலை புலிகளின் ஆதரவு சக்திகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு இழுக்க முயற்சித்தார்கள். அந்த இக்கட்டான காலகட்டத்தில் சீன வெளிவிவகார அமைச்சர்களான ஜாங் ஜியேச்சி மற்றும் வாங்ஜி, ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோர் வழங்கியதாக தூதரக ரீதியான ஒத்துழைப்பு மற்றும் வீட்டு அதிகார வாக்குறுதி போன்றவை எமது இறையாண்மையை பாதுகாத்தன. எமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம் என்று அவர் தெரிவித்தார். மக்களுக்காக சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அப்படி இருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளேன் என்று புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகேஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதனை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த தாக்குதல் கிராம மக்களால் நடத்தப்பட்டது என்று டில்வேன் சில்வா போன்ற தரப்பினர் கூறுவது முற்றிலும் பொய்யானது. இது தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபர்கள் யாரும் அப்போதையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் பனிப்பட்டிய, பத்திரமுள்ள, தலாகேன மற்றும் மாலபை போன்ற வெவ்வேறான தூர பிரதேசங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் டில்வேன் சில்வாவின் அலுவலகத்திற்கு அருகில் இந்த தாக்குதல் மிகவும் திட்டமிட்ட முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டுள்ளது. இது நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும பொதுமக்களின் வரிப்பணத்தில் 9 கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளதுடன் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியனுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து கேள்வி எழுப்புவதற்காகவே சென்றபோது பெலவத்த பகுதியில் ஆயுதங்களுடன் வந்த குழுவினர் எம்மை கொடூரமாக தாக்கினர். இந்த வன்முறை சம்பவம் குறித்து போலீசில் அனைத்து காணொலி ஆதாரங்கள், புகைப்படங்கள் மற்றும் தொலைபேசி எண்களுடன் 1 மாதத்துக்கு முன்னரே முறைப்பாடு செய்திருந்தும் தாக்குதல் நடத்தியவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. தற்போதைய போலீஸ் துறை மற்றும் நீதித்துறை அரசாங்கத்தின் தேவைகளுக்காக எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் வகையில் ஒரு தலைப்பட்சமாக செயற்படுகிறது. சிறைச்சாலையில் அடைப்பதன் மூலமோ அல்லது அச்சுறுத்துவதன் மூலமோ இந்த போராட்டத்தை முடுக்கிவிட முடியாது. நாட்டில் நடக்கும் ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்காக சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்கும் வகையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் வரையிலும் எங்களது போராட்டம் தொடரும். மேலும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிரான தங்களது போராட்டம் ஒருபோதும் நின்றுவிடாது. தங்களை அச்சுறுத்தலாம் என்று டில்வேன் சில்வாவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் நினைத்தால் அது அவர்களின் பகற்கனவாக முடியும் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானி, சுரேசாலை பிரதான சூத்திரதாரி மற்றும் மஹிந்த ராஜபக்ச, பசீல் ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் நேரடி அரசியல் வழிகாட்டலில் இருந்ததை மறக்க முடியாது என ஜனபல அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதர்சன கண்ணங்கர குற்றம் சாட்டியுள்ளார். ஜனபல அமைப்பினால் பொருளை எண்ணம் பெரேரா கேந்திர மத்திய நிலையத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில்,
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசாலே பிரதான சூத்திரதாரி என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட சட்ட ரீதியான உண்மையாக மாறியுள்ளது. ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலங்கள் அதனை தெளிவாக புலப்படுத்துகின்றன. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் நேரடி அரசியல் வழிகாட்டல் இருந்ததை மறுக்க முடியாது. பொதுஜன பெரமுனவின் பாணந்துறையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்காக தாங்களும் மஹிந்த ராஜபக்சவும் பசில் ராஜபக்சவும் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்றதை வெட்கமில்லாமல் நாமல் ராஜபக்ச அங்கு பெருமையுடன் ஒப்புக்கொண்டுள்ளார். நாங்கள் சென்றோம், அது சுவரேறி குதித்து சென்றதல்ல, அதிகாரிகளுடன் முறையான அனுமதி பெற்றுத்தான் சென்றோம் என்று அவர் சவால் விடுக்கும் தொனியில் பேசியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு வந்ததன் பின்னர் வெளிப்படுத்துவதால் நாமல் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது. புத்தகம் வெளியிடுவதனால் இவர்களை பாதுகாக்க முடியாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகப்பட்ட பிள்ளையான் போன்றவர்களுடன் ராஜபக்ச குடும்பத்தினர் ஏன் இவ்வளவு நெருக்கமான உறவை பேணினார்கள்? பிள்ளையானை சந்திக்க சென்றது என்பது வெறும் விஜயமல்ல, அரசியல் திட்டமிடல். கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான திட்டத்திற்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர்கள் அங்கு சென்றார்கள் என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. சிறையில் இருந்த பிள்ளையான் தன்னிடம் தற்கொலை தாக்குதலுக்கு தயாராக ஒரு குழு இருப்பதாகவும் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த செய்தியை சுரேசாலை ஊடாக ராஜபக்ச குடும்பத்துக்கு அனுப்பியதன் பின்னரே இந்த சந்திப்புகள் அரங்கேறின. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை, தாஜுடீன் படுகொலை மற்றும் பிரகித் எக்னொலிகோட கடத்தல் போன்ற மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு தாங்களே பொறுப்பு என்பதை நாமல் ராஜபக்ச இனிவரும் காலங்களில் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். இத்தகைய பாரிய குற்றங்களை செய்தவர்களுக்கு எதிராக சட்டம் சுயாதீனமாக செயல்பட வேண்டும். ராஜபக்ச குடும்பத்தினரின் இந்த அரசியல் வங்குரோத்துத்தனம் தான் நாட்டை இன்று இந்த நிலைக்கு தள்ளியுள்ளது. பிள்ளையானை சந்தித்தது மட்டுமல்ல, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகளுடன் இவர்கள் கொண்டிருந்த தொடர்புகள் அனைத்தும் இன்று சட்டப்பூர்வமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. எனவே இந்த சந்திப்புகள் குறித்து நாமல் ராஜபக்ச வரும் பேச்சுக்களை பேசுவதை விடுத்து அந்த சந்திப்பின் உண்மையான பின்னணியையும் அதற்கு பின்னால் இருந்த அரசியல் சதி திட்டத்தையும் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். ஹட்டன் நெகோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கோரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு வயோதிப தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் இன்று அதிகாலை சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து ஹட்டன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசகர உறுதிப்படுத்தியுள்ளார். டெக்கோயா பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலைய குடியிருப்பில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் பகவந்தலாவை பெட்ரோசா பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த போது பொதுமக்களின் உதவியுடன் கடந்த சனிக்கிழமை கைது செய்ய பின்னர் அவர் ஹேட்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். சிறையில் இருந்தபோது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்படுத்தியடுத்து சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளால் கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த சந்தேக நபர் இன்று அதிகாலை தப்பிச் சென்றுள்ளார். தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்ய போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் இணைந்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொலை குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதால் அவரை மீண்டும் கைது செய்வதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு போலீசார் கோரியுள்ளனர். சந்தேக நபர் குறித்து ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். 18 சீன பிரஜைகளின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமான முறையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வெலிக்கடை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான குறித்த பொறுப்பு அதிகாரியை மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் வயாங்குட பகுதியில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.